50வது ஆண்டை துவக்கும் வகையில் இன்றைக்கு நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தோன்றி இந்த 50 ஆண்டு காலம் அதை உழைத்த ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தோழர்கள், நிர்வாகிகள், நிர்வாகத்திலே உழைத்தவர்கள், அச்சு இயந்திரங்களிலே பணியாற்றியவர்கள், அதனுடைய முகவர்களாக பணியாற்றியவர்கள், அதனுடைய செய்தி சேகரிப்பாளர்களாக பணியாற்றியவர்கள், வெளியில் இருந்து கொண்டு சிறப்புமிக்க பல கட்டுரைகளை மொழிபெயர்ப்புகளை தீக்கதற்கு வழங்கியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தீக்கதை தமிழ்நாட்டிலே பகிர்ந்து கொண்டிருக்கூடிய கட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் மீண்டும் கம்யூனிச கொடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தென் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிலே, அமெரிக்காவிலே, ஆசியாவிலே சிக்கலான நிலைமைகளில் மக்கள் இயக்கம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தலைமையில் நேட்டோ என்ற ராணுவ அமைப்பின் தலைமையில் ஏகாதிபத்திய சக்திகள் சரி செய்து திட்டங்களை சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இதை எதிர்க்கக்கூடிய சக்தியாக ஷாங்காய் உடன்பாடு என்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா 120 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு, இது எந்த பாதையில் செல்கிறதோ அதுதான் உலகத்தினுடைய பாதையாக அமையும் என்பதை கம்யூனிஸ்ட் மூலவர்கள் முன்னே அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்தியாவிலே சோசியலிசத்திற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, இடதுசாரிகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, மக்கள் ஜனநாயகம் உருவாக்குவதற்கான சூழ்நிலை, அதை ஏற்படுத்த போராடுவது நம்முடைய கடமையாகும். இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடுகிறோம். இது இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்க போராடுகிறோம். இது இந்தியாவுடைய மதசார்பற்ற சமூக அமைப்பை, அரசியல் அமைப்பை பாதுகாக்க போராடுகிறோம். தீண்டாமை உரிமைகளுக்கு போராடுகிறோம். பெண்களுக்கு உரிமைகளுக்கு போராடுகிறோம். உழைப்பாளி மக்களின் தொழிலாளிகள், விவசாயிகள், மாணவர்கள், மாணவர்கள், வாலிபர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அனைத்து துறைகளில் உள்ள மக்களுக்காக போராடுகிறோம். இது இந்தியாவிலே உழைப்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அணி மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதுதான் இந்தியாவிலே நிலப்பரத்த கொள்கையை முற்றிலுமாக ஒழித்து ஏகாதிபத்தியத்துடைய ஆதிக்கத்தை தடுத்து ஏகமான விமானிகளை கொள்கையை எதிர்த்து போராடி ஒரு பொதுத்துறை தொழில்களை பலப்படுத்தி இந்தியாவிலே சாதாரணமான மக்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்குவதற்கான போராட்டத்தை ஈடுபடுகிறோம். இதற்கு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையாகியது. அந்த போராட்டத்தை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய இயக்கத்தின் சார்பாக, இந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக, இந்திய தொழிலாளர்கள் இயக்கத்தின் சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக தமிழகத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகம்
நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பகுதியில் உள்ள மக்கள் இயக்கங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படிய சூழ்நிலையில் 11 மாவட்டங்களில் சென்னை பயிர்ப்பு தீர்த்தலை பயிர்ப்பு சென்று கொண்டிருக்கின்றது. கல்யாணத்திடம் கேட்டேன், எத்தனை பள்ளிகள் போகின்றது. நான் இங்கே வந்திருக்கக்கூடிய சோழர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர வேண்டும் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டிலே உள்ள ஆளும் வர்க்கங்களுக்கு எதிரான ஒரு மக்கள் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வளர்ந்திய கட்சியாக தமிழகத்தில் வரவடைய வேண்டும். அதற்கு ஆதாரம், அதற்கு அடிப்படை நீக்கது. இங்கே வடசென்னை தென்சென்னை மாவட்ட செயலாளர்கள் பேசினார்கள். நான் அவர்களை கேட்கிறேன், எனக்குரிய 1 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த சென்னை வட்டாரத்திலே இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000கணக்கான தீர்க்கங்களை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் பத்திரிகைகளை ஆய்வாளர்கள் படிக்க வேண்டும். குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் படிக்க வேண்டும். அவசியப்படுகிறதா என்பதை சற்று யோசனை செய்து பாருங்கள். ஈக்களை வாங்கக்கூடிய அந்த வீடுகளிலேயே தாய்மார்கள் படிக்கிறார்களா, அந்த பிள்ளைகள் படிக்கிறார்களா என்பதை சற்று பரிசீலனை செய்து பாருங்கள். ஏனென்றால் பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுது கமர்ஷியலாக மாற்றுவதற்கால் அவர்கள் வேறு பாதையிலே செல்வார்கள் என்பது உலக சரித்திரம். வாழையடி வாழையாக கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர வேண்டும். ஆகவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நம் வீட்டில் உள்ள பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரையும் தீர்க்கதை பற்றியை கட்சி பிரச்சனைகளை படிக்க வையுங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தீர்ப்பதற்கு சொல்லுங்கள். அதேபோல் ஏராளமான படிப்பாளிகள் நம் நாட்டில் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அவர்கள் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் பேராக இருக்கலாம். உறுப்பினர்கள் அல்லாமலே ஏராளமான கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். முற்போக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடதுசாரி பதாகையின் கீழ் கொண்டு வர வேண்டியது அவசியம். எனவே இந்த 11 மாவட்டங்களில் திருவண்ணாமலை, வேலூர் உட்பட விழுப்புரம், புதுச்சேரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழுக்கள், ஜில்லா கமிட்டிகள், அதனுடைய கிளை செயலாளர்களுக்கு உள்ள மிக முக்கியமான வேலை தீர்க்கதை பத்திரிகையை பல மடங்கு சொந்தாக்களை உயர்த்துங்கள். படிப்பவர்கள் எண்ணிக்கையை உயர்த்துங்கள். அதற்கு செய்திகளை கொடுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த 50வது வருடம், இந்த ஆரம்பம், இது 1 வருட காலத்திலே நாம் பெருமையாக முன்னேற வேண்டும். இன்றைக்கு இதே நேரத்தில் திருச்சி மாவட்ட தலைப்பின் சார்பில் திருவாரூரிலே இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டம் தீர்க்கதை வளர்ச்சிக்காக நடைபெறுகிறது. இதேபோல் கோயம்புத்தூரிலும் பகுதியில் வாக்களிக்கின்றன. நாம் ஏற்கனவே 5வது பதிப்பாக திருநெல்வேலியிலிருந்து ஒரு பதிப்பை கொண்டு வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் சிறிய அரசியல் கட்சி இருக்கலாம், பிரதேச கட்சிகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவுடைய போராட்டம் யாருக்கும் ஏகாதிபத்தியம், நிலப்பிரபுத்துவம், இந்திய போராளிகள் இவர்களின் நாளைக்கு எதிராக இந்திய மக்களுக்காக போராட்டத்தை அமைப்பது, அதற்கு பாதையை நாட்டு பாதையை திறப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இடதுசாரி இயக்கம் தான் இன்று இந்தியாவுடைய மக்களுக்கு ஒரே எதிர்காலம், ஒரே வழிகாட்டி. அந்த அடிப்படையில் மேற்கு வங்காளத்தில் போல், திரிபுராவில் போல், கேரளத்தில் போல், தமிழ்நாட்டில் உலகத்திய மார்க்சிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் தீர்க்கதை 1000கணக்கிலே, ஏன் 1 லட்சம் என்ற ஆளுக்கு அந்த பத்திரிகையை உயர்த்தி கொண்டு வரலாம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே
தீக்கள் என்ன சொல்கிறது, என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்பதற்கு ஒரு அக்கறையை உருவாக்க வேண்டும். காலையில் இழந்தவுடன் தீக்களை படியுங்கள். நான் இணைந்து தோழர்களுக்கு சொல்கிறேன், குடும்பங்களிலே உள்ள மாணவர்களுக்கு சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன், காலையிலே தீக்களை படியுங்கள். முன்னொரு காலத்திலே தேசிய விளையாட்டுகளிலே வந்திருக்கக்கூடிய செய்திகளை மக்கள் மத்தியில் கூறுவோம். இன்றைய கதையிலும் தீக்களிலே வரக்கூடிய செய்திகளை நடக்குங்கள், சொல்லுங்க. அதற்கு சொந்தாக்கள் ஆண்டு சொந்தா 10 ஆண்டு சொந்தாக்களை வச்சுக்கிட்டோம். அந்த பெரும் இயக்கத்தை துவக்குங்கள். 5 ஆண்டு சொந்தா, 1 ஆண்டு சொந்தா போன்றதை தொடங்குங்கள். தோழர்களே, சிக்கியாளர்களால் 1923ஆம் ஆண்டு செங்கொடியை ஏற்றி வைத்த நகரம் சென்னை. சென்னை வேறையாக சொல்லவில்லை. சென்னையிலே சுந்தரியாக சீனிவாசராவ் போன்ற தோழர்கள் 20 தோழரை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆரம்ப கல்வியை சேர்த்து இன்றைக்கு நீண்ட நெடிய போராட்டத்திலே நாம் பணியாற்றி வருகிறோம். இதில் நம்பிக்கை இழப்பது உலக இயக்கத்தின் நம்பிக்கை, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அக்கினி ஜுவாலையாக ஒவ்வொரு தோழருடைய உயர்நிலையத்தில் நிறைய வேண்டும். அப்பொழுதுதான் இது தமிழ்நாட்டிலே உள்ள முதலமைச்சர் உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் இயக்கத்திலே உள்ள உறுப்பினர்கள் சேர்த்து பணியாற்றினால் தமிழகத்தை அடிப்படையிலேயே மாற்ற முடியும். தமிழகத்தின் அடிப்படை அரசியலே மாற்ற முடியும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியம் இருக்கிறது என்றால் தீக்களில் நான் கேட்டுக் கொள்கிறேன். அனைத்து மாவட்ட குழுக்கள், தாலுகா குழுக்கள், கிளைகள் இந்த ஒரு வேலையை செய்து முடித்தால் அடுத்த ஒரு ஆண்டுக்குள் நாம் 40,000 என்று அதற்கு இலக்கின்றோம். அதை முடித்து அதற்கு வேலையை செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். சந்தாக்கள் ஆண்டு சொந்தா 5ஆம் சொந்தாக்களை கொண்டார்கள். தீக்களோடு வரக்கூடிய மார்க்சிஸ்ட், செம்மலர் போன்ற புத்தகங்கள், 6 புத்தகங்கள் அபரிமிதமாக வருகின்றன. நம்முடைய எழுத்தாளர்கள் தமிழ்நாடு முற்போக்கு கலையியக்கத்திலே உள்ள நம்முடைய எழுத்தாளர்கள் சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு சமுத்திரத்திற்கும் படைப்பு. இதையெல்லாம் நீங்கள் குழப்பங்கள். ஒவ்வொரு சிற்றூரிலும் தீக்களை படிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். கேள்விகளை ஏற்படுத்துங்கள். ஆகவே நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. 4 தொடக்கத்தில் சென்னை நகரிலே தோழர்கள் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை, தென் சென்னை, இந்த 2 தோழர்களும் இந்த சென்னை தீக்களுக்கு அடிப்படை உறுதியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இது அச்சம். இது வருகிற மாவட்டங்கள் போக்கு. எனவே என்ன செய்கிறோம் தெரியாது. ஆனால் வேறு என்ன வேலை செய்தாலும் செய்து தொடர்வதில்லை. தீக்களுடைய வளர்ச்சி நீங்கள் அக்கறை காட்டாவிட்டால் தீக்களை பொல்லாத கணக்கிலே உங்களுடைய ஏரியாக்களிலே அனுப்பப்படாவிட்டால் கட்சியினுடைய செல்வாக்கை பாதுகாக்க முடியாது. அந்நிய சித்தாந்த கருத்துக்கள் ஏற்படும். எனவே போராடுங்கள், எதிர்நீச்சடியுங்கள், படிக்க வையுங்கள். தீக்களை படியுங்கள், படிக்க வையுங்கள். தீக்கள் சந்தாவை பெருக்குங்கள், விற்பனையை பெருக்குங்கள், செய்திகளை கொடுங்கள். நான் இங்கே நம்முடைய சிறப்பு எழுத்தாளர்கள், கட்டுரை எழுதினார்கள், அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன். மொழிபெயர்ப்பாளர்கள் வெகுவாக பாராட்டுகிறேன். இன்னும் தீக்கள் ஆசிரியர்கள் தோழர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், சரக்கு முழுக்கம் செட்டியார் முழுக்கான்னு கேள்வி. செட்டியார் முழுக்கான சரக்கு முழுக்கான அதற்கு என்ன செய்ய முடியாது. ஆசிரியர்கள் தோழர்கள் சிந்தனை செய்யுங்கள். காலையில தீக்களை படிக்க வேண்டும். அது என்ன செய்ய வந்து பார்க்கலாம். உலகத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன முற்போக்கு முன்னேற்றம் நாடு இந்தியாவுடைய மக்கள் வாழிகள் என்ற ஆர்வம்
தோழர்கள் அனுதாபிகள் வெற்றி ஏற்பட வேண்டும். இன்று நம்முடைய தோழர்களிலே பல குடும்பத்திலே ஏழைகளுக்கு சொல்கிறார்கள், உயர்ந்த படிப்பு படிக்கிறார்கள், உயர்ந்த படிப்பு படிக்கணும். ஆனால் அதற்கெல்லாம் உயர்ந்த படிப்பான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தத்துவத்தை படிக்கணும். எவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தத்துவத்தை அந்த தோழர்கள் படிக்காமல் இந்த நாட்டிலே மக்கள் இயக்கம் பண்ண முடியாது. ஆகவே ஆயிரக்கணக்கான பெண்கள் செஞ்சியாரை அணிந்து கொண்டு சிறப்பு சட்டெடுத்து கொண்டு ஊர்வலத்தில் வந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறார்கள். அதை நோக்கி நீங்கள் போக வேண்டும். இளைஞர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட், பெண்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட், வேட்பாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட். அந்த இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொழிலே இது சிறிய பாவம் குறித்த ஒரு சிறிய இடத்திலே நீங்கள் இந்த பணியாற்றி வந்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு கூட இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு கட்டுப்பாடு கட்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. கோடைக்கோடியில் நடந்த 20வது காலத்திலே எடுக்கப்பட்ட அரசியல் தீர்மானத்தை படியுங்கள், தத்துவார்த்த தீர்மானத்தை படியுங்கள், தீர்க்கத்திலே பணியாற்றக்கூடிய படியுங்கள், தீர்க்கத்தில் வரக்கூடிய செய்திகள் கட்சியுடைய புரிவிற்காக அமைய வேண்டும் என்பதை தீர்க்கத்தில் ஆசிரியர்கள் தோழர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புரிவுகளை பொறுத்து அவருடைய செய்திகள் அவருடைய வெற்றிகள் இருக்க வேண்டும். அதனால்தான் தீர்க்கல் ஆசிரியரை மத்திய கம்பெனி அங்கீகரிக்கிறோம். மத்திய கம்பெனி அங்கீகரித்தால்தான் எந்த மாநிலத்திலையும் தீர்க்கல் ஆசிரியர் பொறுப்பேற்க முடியும். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சித்தாந்த தெளிவுக்கு, அரசியல் தெளிவுக்கு. எனவே சித்தாந்த அரசியல் தெளிவோடு சென்னை தீர்க்கிறது, தமிழக தீர்க்கிறது, லட்சக்கணக்கிலே பரவும் அதற்காக பாடுவீர்கள். ஆசிரியர் தோழர்களும் அந்த பத்திரிகையை சிறப்பாக்குவதற்கு இதை என்ன செய்யலாம்? தோழர்களை கேளுங்கள், விவாதங்கள் நடத்துங்கள், அதில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள். பத்திரிகை நிறுவனம், பத்திரிகை குறிப்பாளர்கள், பத்திரிகை தோழர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம் என்பதை நீங்கள் தொடர்பிலே கொண்டு வரக்கூடிய ஆண்டு ஒரு போராட்டம் வந்தாக இருக்கப்படும். இயக்கங்களை பெருமளவு சமாளிகளை கொண்டு செல்வோம், சோசியல் சித்தாந்தத்தை கொண்டு செல்வோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலப்படுத்துவோம் என்று கூறி என்னுடைய வார்த்தையை